தற்போதைய செய்தி, நடுக்கடலில் படகு கவிழ்ந்ததால் தனியார் எண்ணெய் தொழிற்சாலையின் இறங்கு தளத்தில் தவித்து வரக்கூடிய மீனவர்களை மீட்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. கடல் கொந்தளிப்போடு இருப்பதே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இதுவரைக்கும் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க? இந்த மீட்பு பணி அப்படிங்கிறது எதனால சிக்கல் ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக காயத்ரி, அதாவது கடலூர் தைக்கால் தோரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நேற்றைய தினம் ஆழ்கடலில் ஏற்கனவே வைத்திருந்த வலையினை எடுப்பதற்காக 2 படகில் சென்றிருக்கிறார்கள். அந்த 2 படகும் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலிலேயே அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். பின்னர் நீந்தி சித்திரப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையுடைய இறங்கு தளத்தில் ஜெட்டில் எனக்கூடுவார்கள். அந்த ஜெட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே 2 கம்பெனியோட தொழிற்சாலை ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவல் என்பது மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களிடம் பேசி வருகிறார்கள். அவர்கள் அங்கு உணவு அறிந்து கொண்டு நலமாக இருப்பதாகவே தற்போது தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் மீன்வளத்துறை அதிகாரிகள் சார்பில் மீட்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர காவல்படையை அணுகியிருக்கிறார்கள், இந்தியன் கோஸ்டல் கார்டு அணுகியிருக்கிறார்கள். ஆனால் யாரிடமே படகு என்பது தற்போது தேவை, அதற்கான படகு என்பது இல்லை என குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக கடலின் சீற்றமும் அதிக கொந்தளிப்பும் காணப்படுவதால் மீனவர்கள் படகு கூட அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும். அப்படி மீனவர் படகு எடுத்து சென்றால் அதுவும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிவிடும் என்பதால் அணுகியிருக்கிறார்கள். ஆனால் கடலோர காவல்படையிடம் தற்போது கடலூர் மாவட்டத்தில் அதற்கான படகு இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனாலும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்களிடம் இன்று காலை அவர்களுடைய உறவினர்கள் ஒரு கதறி அழுதிருக்கிறார்கள். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தங்களை உடனடியாக இன்று மாலைக்குள் மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதையும் நாம் நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் காலை நம்ம பதிவு செய்திருந்தோம். நமது செய்தி எதிரொலியாக மீன்வளத்துறை அதிகாரிகள் அந்த உறவினரிடம் தற்போது கடல் சீற்றம் இருப்பதால் அந்த மீனவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் அங்கிருக்கக்கூடிய மீனவர்களை தொலைபேசி தொடர்பு கொண்டு தற்போது கடல் கொந்தளிப்பதில் மீனவர் உங்களை மீட்க எங்களால் முடியாது, எனவே இன்னும் 3 நாட்களுக்கு புயல் கரையை கடந்த பிறகுதான் உங்களை மீட்க முடியும், எனவே 3 நாட்களுக்கு அங்கே தஞ்சமடைய வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள் என தற்போது கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே அங்க தனியார் தொழிற்சாலையுடைய 2 ஊழியர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு மட்டும் தான் அங்கு இருக்கிறது. தற்போது இன்னும் 6 மீனவர்கள் அங்கு தஞ்சமடைந்திருக்கிறார். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியன் கோஸ்டல் கார்டும் தமிழ்நாடு அரசும் தற்போது முயற்சித்து அவர்களை மீட்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தின் தற்போது பெரிய ஏகாம்பரமும் செய்தியாளர் சபையில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று மாலைக்குள் தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மீனவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி 10 படகுகள் சென்று மீனவர்களை மீட்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே உடனடியாக உணவில்லாமல் தவிக்கக்கூடிய 6 மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது கோரிக்கை ஏற்பட்டது. நன்றி பிரேம். மீனவர்கள் விரைந்து மீட்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கலாம்.